கவலை வேண்டாம் பிள்ளையே, நான் உன்னுடன்தான் இருக்கிறேன். சற்று நான் சொல்வதை கேள், பிறகு உன் முடிவை நீ எடு. சிவபெருமான் எப்போதும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கிறார். எந்த சோதனையும் வந்தாலும் அவன் கருணை மனதால் நம்மை பாதுகாக்கிறார். நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஒரு விளக்கு போல். அது இருட்டில் நம்மை வழிநடத்தும் டோட். எந்த நேரத்திலும் ஓம் நமசிவாய என்று சொல்லுங்கள். உங்கள் மனதில் அமைதி ஏற்படும். வாழ்க்கையில் ஏற்ற இரக்கங்கள் இயல்பானவை. சிவன் அருளால் அந்த இரக்கங்களை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கு. வாழ்க்கையின் சோதனைகள், பக்தியின் வலிமை, நாம் அனுபவிக்கும் துக்கம், சோதனை, பயம் அனைத்தும் நம்மை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்ற சிவன் வழங்கும் பரிசுகளே. துக்கம் என்ற நிலை என்பது சோதனை, ஆனால் நம்மை வளர்ச்சியடைய வைக்கும் கருணை. நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தால் சிவபெருமானிடம் உங்களை சமர்ப்பியுங்கள். அவன் அருள் பெற்றால் அனைத்தும் சரியாகிவிடும் டோட். சிவன் மீது முழு நம்பிக்கை வைத்தால், நம்பிக்கை வைத்தவர்களை சிவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவனது திருப்பெயரை ஜெபிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் அமைதி நிலவும். பிரச்சனை வரும்போது ஓம் நமசிவாய என்ற ஒரு வார்த்தை போதும். சிவன் வழிபாடு வாழ்க்கையை மாற்றும் சக்தி. பிரதோஷம், மாசிமகம், சிவராமன் இந்த நாட்களில் சிவனை வழிபட்டால் வாழ்வில் திருப்பம் வரும். சிவன் மீது பக்தி இருந்தால் கஷ்டங்கள் சக்தியாக மாறும். பக்தி என்பது நம்மை உயிர்ப்பிக்கும் சக்தி டோட். இறுதியாக எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள். ஓம் நமசிவாய சொல்லும் ஒவ்வொரு முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். சிவன் உங்களை பாதுகாக்க, அருள் புரிய எப்போதும் தயாராக இருக்கிறான்.